அண்ணன் சீமானவர் வந்துட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு கூட்டம் எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க. சீமான் அண்ணன் வராரு.
சீமான் அண்ணே வந்துட்டாரு, கொடியேற்ற போறாங்க. நம்ம தமிழ்நாட்டோட கொடி ஏத்துறாருங்க சீமான் அவர்கள். மேலே சொல்ற செம்ம கூஸ்பமா இருக்கு. ஆமாங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க. இன்னும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க. இன்னும் இந்த கூட்டம் முடியல. இன்னும் என்ட்ரன்ஸ் அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இன்னும் மக்கள் வந்துட்டே இருக்கு. ஹாய் ஹாய் ஹாய். எங்கேருந்து வரீங்க? நான் காரைக்குடிலேருந்து. தேவக்கோட்டை. பயங்கரமா இருக்குங்க. தமிழ்நாட்டோட கொடி பறக்குது பாருங்க. கொடி பறக்குதா? டுடே
உலகும் ஒற்றுமை சிலிர்க்க அழைக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. வானம் புயல் மூச்சாய், வீரம் புயல் வீச்சாய், வாழும் தமிழ் மாந்தர் புதுக்கொடி. இனிய தமிழ் மொழியும் தமிழில் காக்கும் மாவீரர் புலிக்கொடி. சோழன் கடற்படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் புலிக்கொடி. சோழன் கடற்படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் புலிக்கொடி. ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலைவாழ். பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. தேர்தல் களத்தை போர்க்கால சந்திக்க போகும் இதோ ராமநாதபுரத்தின் வெற்றி வேட்பாளர். நாம் தமிழ் கூட வெற்றி வேட்பாளர்கள். நாம் தமிழர் நே கார்த்திக் அண்ணா, நாம் தமிழர், நாம் தமிழர் கலஞ்சினே, நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் ஸ்ரீதரனே, நாம் தமிழர், நாம் தமிழர் திம்லரனே, நாம் தமிழர். இவங்களாம் வெற்றி வேட்பாளர்களுங்க, சிறந்த வேட்பாளர்கள். எந்த குற்ற பின்னணி இல்லாதவங்க, அடித்தட்டிலேருந்து எழுந்து வந்தவங்க. பேரிவணன் நாம் தமிழர், நத்தேஸ்வரன் நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நத்தேஸ்வரன் கண்டிப்பா ஜெயிக்கிறோம். கார்த்திகனா நாம் தமிழர். இவரு அண்ணன் பேர் என்ன? ஐயோ டக்குன்னு வரலையே. அண்ணே நாம் தமிழர். பாருங்க சாட்டை துருவன் அண்ணே போறாரு பாருங்க. அண்ணே சாட்டை என்ன? பரவாயில்ல 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 இருக்குண்ணே, கேட்டது ரொம்ப நன்றிண்ணே. சாட்டை துரைவான சமூக வலைதளத்தின் சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் சாட்டை அண்ணன். அண்ணா
யாருமே கேட்கலங்க, அண்ணன் மட்டும் தான் கேட்குறாரு. சேர் போட்ட சொல்லி அண்ணன் கேட்குறாரு. நிறைய ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் சோசியல் மீடியா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் பேர் வச்சுட்டே இருக்கு. ஏன்னா எல்லா டிபேட்லேயும் சரி, சோசியல் மீடியாவில் சரி, இப்போ உள்ள டிஆர்பி ரேட்டிங்கில் சாட்டை துரைமுருகனோட அரசியல் பேச்சு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். தமிழ் தேசியத்தை இன்னும் முன்னிலைப்படுத்துறதுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்களும் முக்கியத்துவம் வகிக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மக்களுக்கு நகைச்சுவை கலந்த அரசியல் வேணும், அதுக்கு சாட்டை துரைமுருகன் தான் கரெக்டாக இருப்பார். இன்னொன்று மக்களுக்கு புரிதலை நகைச்சுவையோடு சொல்லணும், அதுவும் சாட்டை துரைமுருகன் இருக்கார். சில பேர் சொல்லுவாங்க சாட்டை துரைமுருகன் அந்த மாதிரி இந்த மாதிரி, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப தமிழ் தேசியத்துக்கு மெனக்கெட்டவர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்ப காலத்துலேருந்து, நான் 2016 நான் அவரை பார்த்துட்ருக்கேன். நகைச்சுவை கலந்த அரசியல் வேணும்ல, எல்லாத்துலேயும் சீரியஸாக இருக்க முடியாதுல்ல, நகைச்சுவை வேணும்ல. அந்த நகைச்சுவையாக சாட்டை துரைமுருகன் கட்சியில் இருக்கார். ரொம்ப சிறந்த மனிதர், நல்ல போராளி, கள போராளி, மேடை பேச்சாளர், கொள்கையை முழுமையை உள்வாங்கினவர், நம்பிக்கைக்குரியவர். நாம் தமிழ் கட்சியில் சிறந்த நம்பிக்கைக்குரிய நபர் அண்ணன் சாட்டை துரைமுருகன். அவர் நேரில் பார்த்தாச்சுங்க, ஆள் ரொம்ப கலராக இருக்கார். கலை கச்சேரி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் அறிமுகத்துக்காக எல்லாத்தையும் மேடை ஏற்றிட்டாங்க, கொடியும் ஏற்றிட்டாங்க, தீபமும் ஏற்றிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீமான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேடை ஏறி பேசுவார். அவருக்காக தான் இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் கூடின கூட்டம் எல்லாருமே சீமான் அவர்களுக்கு மட்டுமா இல்லை, தமிழ் தேசியம் முக்கியமாக தலைவர் பிரபாகரன் தலைமை ஏற்ற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மக்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம கண்டிப்பாக தமிழ்நாடு வெல்லணும், தமிழ் தேசியம் வெல்லணும் ஒரே காரணத்துக்காக வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ₹1 செலவு பண்ணலை. இங்கே கூட்டத்தை கூட்டுறதுக்காக அந்த தொகுதி சார்ந்த கட்சிக்காரங்க எந்த செலவுமே பண்ணாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் மக்களே அவங்க காசை செலவு பண்ணி வந்திருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, இது எல்லா கூட்டத்துக்கும் நடக்காது, ஆனால் இங்கே நடந்திருக்கு. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நடக்கக்கூடிய இந்த மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, மாபெரும் மாற்றுத்திறமை மக்களுக்கான மாநாடு. இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை 2026 சட்டமன்ற தேர்தல் நிர்ணயிக்க போகுது. ஏன்னா இந்த மாநாடு நடக்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் சீமான் அவர்கள்ட்ட ஏடிஎம்கே சைடு சரி, பிஜேபி சைடு சரி அலைன்ஸ் பேசப்பட்டது. ஆனால் அண்ணன் அது எதுக்குமே ஒத்து வரல, அது சம்மதிக்க மாட்டார். ஏன்னா தெரியும் அவர் தமிழ் தேசியத்தை சார்ந்திருக்கிறனால மக்கள் எல்லாமே நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை காப்பாற்றுறதுக்காக சீமான் அவர்கள் இன்ன வரைக்கும் கூட்டணிக்கு அவர் தலை சாய்க்கவே கிடையாது, காது கொடுத்து கேட்கவும் கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் இத்தனை லட்சம் மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. இது எங்கள் முதல் மாநாடு. இது தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொகுதியோட கட்சியில் இருக்கார், பல கூட்டங்கள் அட்டன் பண்ணியிருக்காரு. இவர் கூட தான் நான் வந்திருக்கிறேன். என்னோடய முதல் அனுபவங்க. நான் மாநாடுங்கிற ஒரு விஷயம், அரசியல் விஷயத்தை நான் பார்த்து நாம் தமிழ் கட்சி தான். அரசியல் பேச வச்சது சீமானவர்கள் தான். ஏன்னா பிரபாகரன் யார், தமிழ் தேசியம் யாருன்னு சீமானு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி ஆளுங்களாம் தெரிஞ்சு. அதோட மொத்த பலனும் நாம் தமிழ் கட்சிக்கு தான். நான் முக்கியமாக இந்த வேட்பாளருக்காக தான் நான் முக்கியமாக வந்தேன். ஏன்னா இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே களத்தில் நின்று போராடினவங்க, தமிழ் தேசியத்துக்காகவும் சரி, தமிழ் மக்களுக்காகவும் சரி, முக்கியமாக மொழிக்காக போராடக்கூடியவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. அந்த வேட்பாளர்கள் அவ்வளோ சிறந்தவங்க. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப நாம் தமிழில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்களுக்கு, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ஏற்றுக்கிட்டு 234 தொகுதியில் 117 ஆண்கள் 117 பெண்கள், 3ஆம் பாலினத்தர் திருநங்கை நம்ம அழைப்போம், அவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க, முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. தாழ்த்தப்பட்ட எல்லா குடிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறிருக்காங்க. அவ்வளோ சிறந்ததாக இருக்குது. பார்ப்போம். சீமான் மேடைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.